படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோ ஒரு லூகாஸ் கிளினிக்கோட போர்டுக்கு கீழே வாயில தெர்மாமீட்டரோட உட்கார்ந்துருக்கான். கொஞ்ச நேரத்துல அதுல பாசிட்டிவ்னு பீப் சவுண்ட் கேக்குது. அங்க கட் பண்ணி ஆன்டி வைரல்னு டைட்டில் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. பொதுவா ஜாம்பி வைரஸ் மூலியமா அஃபெக்ட் ஆனவங்களும் ஒரு ஜாம்பியா மாறிடுவாங்க. அந்த ஜாம்பி ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு விதமா பயங்கரமா இருக்கும். இந்த படமும் வைரஸை பத்தின ஒரு படம் தான். ஆனா இது அதுக்கும் மேல. ஒரு சிட்டில லூகாஸ்ங்கிற ஒரு கிளினிக் ஓபன் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த கிளினிக்கோட வேலை என்னன்னா, நோயோட வர்ற பேஷண்ட்டுக்கு நோயை தீக்கிறதுக்கு பதிலா நோய் இல்லாம வர்றவங்களுக்கு நோயை ஸ்ப்ரெட் பண்ணி அவங்கள ஒரு பேஷண்டா மாத்துறது தான் இவங்க வேலை. இந்த கிளினிக்கு முக்கியமான செலிபிரிட்டிஸ் கூட டைப் வச்சிருக்காங்க. அந்த செலிபிரிட்டிஸ் எப்பவாச்சும் ஏதாவது ஒரு வைரஸாலேயோ இல்லனா ஏதாவது ஒரு கிருமியாலேயோ பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த வைரஸை இந்த கிளினிக்கு கொடுப்பாங்க. இவங்க அந்த வைரஸை அந்த செலிபிரிட்டிஸோட தீவிரமான ஃபேன்ஸுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க. இப்படி பண்றதுனால ஃபேன்ஸுக்கு அந்த செலிபிரிட்டிஸ் கூட ஏதோ ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இந்த கம்பெனியோட டைப் வச்சிருக்கிற ஒரு முக்கியமான ரொம்ப பாப்புலரான ஒரு செலிபிரிட்டி தான் ஹென்னா கீஸ்ட். அந்த கம்பெனில வேலை செய்யற ஒரு எம்ப்ளாயி தான் நம்ம ஹீரோ. எப்படியாவது லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்னு உழைக்கிற ஒருத்தன். ஒரு நாள் அந்த கிளினிக்கு ஒரு யங் பாய் வரான். அவன் ஹீரோவை பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த யங் பாய்க்கு பக்கத்திலேயே ஒரு குண்டு லேடி உட்கார்ந்துருக்காங்க. அவங்க அந்த பையன் கிட்ட நீ யாருக்காக வந்திருக்கன்னு கேக்குறாங்க. நான் ஹென்னா கிஸ்டோட ஃபேன், அதனால அவங்களோட வைரஸை போட்டுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஹீரோவோட கேபினுக்கு போறான். அங்க ஹென்னா கிஸ்டோட அழகான வீடியோ பிளே ஆயிட்டே இருக்குது. அதை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கிற அவங்க கிட்ட ஹீரோ, ஹென்னா கிஸ்டோட ஒரு ஸ்பெஷல் வைரஸ் இருக்குது, அதை நான் உனக்கு பர்சனலா ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த வைரஸை நீ வாயில போட்டுக்கிட்டா நீ அவங்களோட கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் உனக்கு கிடைக்கும்னு சொல்றான். அவனும் சரின்னு சொல்லி அதுக்கு சம்மதிக்கிறான். ஹீரோ அந்த பையனுக்கு அந்த வைரஸை ஊசி மூலியமா அவனோட வாய்க்குள்ள போட்டு விடுறான். இது இன்னும் 2 வாரத்துல அதோட வேலையை காட்டும்னு சொல்லி அந்த பையனை அனுப்பி வைக்கிறான். கிளினிக் க்ளோஸ் பண்ற டைம் ஆகுது. எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்ப ரெடியா இருக்காங்க. அப்ப அந்த கிளினிக்ல டெய்லி யூஸ்வலா நடக்கிற செக்கிங் நடக்குது. அந்த செக்கிங் எதுக்காகனா, அங்க இருந்து வைரஸ் எதையுமே யாருமே கம்பெனியோட அனுமதி இல்லாம வீட்டுக்கு கொண்டு போக கூடாதுங்கிறதுக்காக தான். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் டெய்லி செக்அப் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ற ஆளு ஹீரோ கிட்ட நீ ஏதாவது வைரஸ் கையில எடுத்திருக்கியான்னு கேக்குறான். ஹீரோ ஒரு நமட்டு சிரிப்போட இல்லன்னு பதில் சொல்றான். ஹீரோ அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு போனதும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு செக்ரட்டரி இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிட்டு அவனோட பிளாட்டுக்கு போறான். அதுக்கப்புறம் ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு கனவு வருது. கனவு வந்ததும் முழிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அப்ப அவனோட பெட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு ஃப்ரீசர் இருக்குது. அதுல இருந்து ஒரு மெடிக்கல் கிட்ட எடுத்து தனக்கு தானே டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறான். மறுபடியும் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்கான். ஹீரோ டிவி ஆன் பண்ணி விடுறான். டிவில லூகாஸ் கிளினிக்கோட ஓனர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல அவங்க கிட்ட இந்த மாதிரி நோயை ஸ்ப்ரெட் பண்றதெல்லாம் சரிதானா, இதெல்லாம் தப்பு இல்லையான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க, நாங்க யாரையுமே வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்து நோயை ஸ்ப்ரெட் பண்றது கிடையாது. எல்லாருமே அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்ல தான் இங்க வர்றாங்க. இங்க வர்றவங்க எல்லாருமே அடல்ட்ஸ் தான். அவங்க இப்படி பண்றது மூலியமா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச செலிபிரிட்டிஸோட கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறதாகவும் அவங்களோட ஏதோ ஒரு நெருக்கமான தொடர்புல இருக்கிறதாவும் ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம், இதுல என்ன தப்பு இருக்குதுன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோ அவனோட கபோர்டை ஓபன் பண்றான். அதுக்குள்ள ஒரு சீக்ரெட் ஓபனிங் இருக்குது. அதை திறந்துட்டு உள்ள போறான். அங்க ஒரு லேப் மாதிரி இருக்குது. அதுல வைரஸோட காப்பியை ப்ரொடக்ஷன் பண்ற மிஷின் ஒன்னு இருக்குது. அதுல அவன் உட்கார்ந்து அவன் கொண்டு வந்த வைரஸை டெவலப் பண்ணி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ஆர்விட்டுங்கிற ஒருத்தங்கிட்ட கொடுத்துறான். ஆர்விட்டு அதை பிளாக் மார்க்கெட்ல வித்து காசாக்குறான். ஆர்விட்டுங்கிறவன் ஒரு பிளாக் மார்க்கெட் நடத்திக்கிட்டு இருக்கான். அங்க அவன் செலிபிரிட்டிஸோட மீட் கிலோ கணக்குல வித்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவனை பாக்குறதுக்காக அந்த மார்க்கெட்டுக்கு போறான். அங்க அவன் ஹீரோவை ஒரு லேபுக்கு கூட்டிட்டு போறான். அந்த லேபுக்குள்ள செலிபிரிட்டிஸோட செல்ஸை எடுத்துட்டு வந்து அதை டெவலப் பண்ணி மசில்ஸ் ஆக்கி அங்க வர்ற கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு அவன் செல் கார்டன் டெக்னாலஜியை யூஸ் பண்றான். ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு அவனோட வைரஸை கொடுத்துட்டு மறுபடியும் கிளினிக்கு போறான். அங்க அவன் சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒர்க் முடியற நேரம் வருது. ஹீரோ அவனோட கடைசி கஸ்டமரை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த கஸ்டமர் ஒரு லேடி. ஹீரோ அவங்களுக்கு தேவையான வைரஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு ஊசி அவங்களுக்கு போட்டு விட்டு அனுப்பி வைக்கிறான். அவங்க வெளியே கிளம்பின அடுத்த செகண்ட் ஹீரோ வேகமா போய் யாரும் பாக்குறதுக்குள்ள அந்த வைரஸ் அவனோட உடம்புலயே இன்ஜெக்ட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் எப்போதும் போல யூஸ்வலா செக்அப் நடக்குது. வழக்கம் போல ஹீரோ கிட்ட நீ ஏதாவது வைரஸ் கையில கொண்டு போறியான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் வழக்கம் போல ஒரு நமட்டு சிரிப்போட இல்லன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ அந்த கிளினிக்ல இருந்து வைரஸை கடத்தி கொண்டு போறதுக்கு அவனோட உடம்பையே ஒரு டூலா யூஸ் பண்றதுனால அவங்களால அதை கண்டுபிடிக்கவே முடியல. அடுத்த நாள் ஹீரோ மறுபடியும் அந்த பிளாக் மார்க்கெட்டுக்கு போய் ஆர்விட்ட மீட் பண்றான். அப்போ ஆர்விட்டு கிட்ட தினமும் என்னோட உடம்புல ஒவ்வொரு விதமான வைரஸை ஏத்திக்கிறதுனால என்னோட உடம்பு நாளுக்கு நாள் மோசமாயிட்டே வருது. அதனால இன்னும் எத்தனை நாளைக்கு என்னால இந்த மாதிரி வேலை செய்ய முடியும்னு தெரியல. அதனால ரொம்ப நாளைக்கு இது நடக்காது. நான் சீக்கிரமாவே லைஃப்ல செட்டில் ஆயிட்டு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ வழக்கம் போல அங்கேருந்து கிளம்பி ஆபீஸ்க்கு போறான். ஆபீஸ்ல ஒரே கூட்டமா இருக்குது. ஹீரோ கூட வேலை செஞ்ச டெரிக் அப்படிங்கிற எம்ப்ளாயிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஹீரோ கிட்ட அவன் கூட வேலை செய்யற இன்னொரு எம்ப்ளாயி டெரிக்கை எதுக்காக அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க தெரியுமா? ஹென்னா கிஸ்ட் ஏதாவது ஒரு வைரஸால அஃபெக்ட் ஆகும்போது
இருக்கும்போது டெரிக் தான் டைரக்டா போய் ஹென்னா கிஸ்ட் கிட்டே இருந்து அந்த வைரஸை எடுத்துட்டு வருவான். ஆனா அவன் இங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த வைரஸ் அவனோட வீட்டுக்கு கொண்டு போய் அதை அவன் வீட்டுல இருக்கிற மிஷின் மூலியமா டெவலப் பண்ணி பிளாக் மார்க்கெட்ல வித்திருக்கான். அந்த மிஷின் வீட்டுல வச்சிருக்கிறது சட்டப்படி ரொம்ப தப்பு. அவன் நம்ம ஆபீஸ்ல இருந்து யாருக்கும் தெரியாம ரகசியமா வீட்டுக்கு கொண்டு போய் யாருக்கும் தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான். கிளினிக்ல இருந்து வெளியே போறவங்கள தான் தினமும் செக் பண்ணுவாங்களே தவிர டெரிக் ஹென்னா கிஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அவன் வீட்டுக்கு போயிட்டு வர்றதை கண்டுபிடிக்க முடியாம இத்தனை நாள் இந்த தப்பு நடந்துட்டு இருந்திருக்குன்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோவுக்கு உள்ளுக்குள்ள பயங்கரமா ஷாக் ஆகுறான். எங்க நம்மளையும் கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு அவனுக்குள்ள ஒரு பயம் வருது. அன்னைக்கு நைட்டு ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அவனுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. அவன் நிறைய பூக்கள் இருக்கிற ஒரு தோட்டத்துக்கு நடுவுல நடந்து போயிட்டு இருக்கான். அங்க இருக்கிற பூவெல்லாம் ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா இருக்குது. ஆனா ஒரே ஒரு பூ மட்டும் வெள்ளையா அழகா இருக்கிறதுக்கு பதிலா கலர் மாறி போய் வித்தியாசமா இருக்குது. அதை கையில வச்சு பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கான். டக்குன்னு கனவு கலைஞ்சு கண்ணு முழிக்கிறான். மறுபடியும் வேலைக்கு கிளம்பி போறான். அங்க அவனோட எம்டி ஹீரோவை தனியா கூப்பிட்டு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. இத்தனை நாளும் ஹென்னா கிஸ்ட் கிட்டே இருந்து டெரிக் தான் டைரக்டா வைரஸ் எடுத்துட்டு வர்றது வழக்கம். ஆனா அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டதுனாலையும் அவனுக்கு அடுத்த இடத்துல நீ இருக்கிறதுனாலையும் உனக்கு அந்த ஒர்க்கை கொடுக்குறோம். இனிமே நீ தான் அந்த வேலையை பார்த்துக்க போறேன்னு சொன்னதும் ஹீரோவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஏன்னா ஹீரோவும் ஹென்னா கிஸ்டோட ஒரு ஃபேன் தான். அவன் ஹென்னாவை நேர்ல சந்திக்க போறோம்னு சொல்லி சந்தோஷப்படுறான். ஹென்னா ஒரு புது வகையான வைரஸால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதனால இந்த வாட்டி நீ போய் பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. ஹீரோ அதுக்கு தேவையான மெடிக்கல் கிட்ட எடுத்துக்கிட்டு ஹென்னா வீட்டுக்கு போறான். அவன் மனசுல ரொம்ப உற்சாகத்தோட போயிட்டு இருக்கான். ஆனா அங்க நிறைய கூட்டம் கூடி இருக்குது. ஹீரோ உள்ள நுழைஞ்சதும் ஹென்னாவோட பர்சனல் செக்யூரிட்டி அவங்கிட்ட நீ யாரு இதுக்கு முன்னாடி உன்னை இங்க பார்த்தது இல்லையேன்னு கேக்குறாரு. ஹீரோ லூகாஸ் கிளினிக்கோட ஐடி கார்டை எடுத்து காமிக்கிறான். அதை பார்த்ததும் அவர் ஹீரோ கிட்ட வெயிட்டிங் ஹாலே வெயிட் பண்ணு, அவங்களே உன்னை கூப்பிடுவாங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. ஹீரோ வெயிட்டிங் ஹாலுக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இன்னும் 2 பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்குது. கொஞ்ச நேரத்துல அவனை ஹென்னா ரூமுக்கு கூப்பிடுறாங்க. ஹீரோ ரொம்ப எக்ஸைட்மெண்டோட அவ ரூமுக்கு போறான். ஹென்னாவோட அம்மா தான் கதவு திறந்து விடுறாங்க. அவன் உள்ள போகும்போது ஹென்னா பெட்ல படுத்திருக்கா. அப்போதான் அவன் முறையா ஹென்னாவை நேர்ல பாக்குறான். ஆனா அவன் பார்க்கும்போது ஹென்னா ஐ மாஸ்க போட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பொறுமையா சத்தம் போடாம அவ பக்கத்துல போய் உட்கார்ந்து அவ கையில இருந்து ஒரு டெஸ்ட் டியூப்ல தேவையான அளவுக்கு ரத்தத்தை எடுத்து வச்சுக்கிறான். அவனுக்கு அங்கிருந்து கிளம்புறதுக்கு மனசே இல்லைன்னாலும் வேற வழி இல்லாம கிளம்புறான். அவன் உடம்புல இருந்து எடுத்த ரத்தத்தை இமீடியட்டா யாருக்கும் தெரியாம வழக்கம் போல ஹீரோ அவனோட உடம்புலயும் இன்ஜெக்ட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அதை எடுத்துக்கிட்டு கிளினிக்கு போறான். அவன் தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு லேடி ஹீரோவோட கிளைண்டா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு திடீர்னு உடம்பு ரொம்ப சரியில்லாம போகுது. வாந்தி வர்ற மாதிரி இருக்குது. அதனால அவனோட வேலையை தொடர்ந்து பார்க்க முடியல. ஹீரோ லீவ் சொல்லிட்டு வீட்டுக்கு போறான். ஹீரோ வழக்கமா ஒரு வைரஸ் உடம்புல போட்டுக்கிட்டதும் நேரா வீட்டுக்கு போயிடுவான். அது அவன் உடம்புல டெவலப் ஆனதும் அது அவன் வீட்டுல இருக்கிற மிஷின் மூலியமா காப்பிரைட்ஸ் உடைச்சு தனியா எடுத்து ஆன்டிவைரல் இன்ஜெக்ஷனை போட்டுக்குவான். ஆனா இந்த வைரஸ் அப்படி இல்லாம ரொம்ப வேகமா வேலை செய்ய ஆரம்பிக்குது. ரொம்ப நடுக்கத்தோட கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திக்கிறான். அஃபெக்ட் ஆகுறதுக்குள்ள சீக்கிரமா அதை காப்பி பண்ணி எடுத்து வச்சுக்கணும்னு அவனோட ரகசிய லேபுக்குள்ள போறான். தட்டு தடுமாறி லைட் ஆன் பண்ணிட்டு அந்த மிஷினுக்கு முன்னாடி உட்காந்துக்கிறான். அவனோட ரத்தத்தை எடுத்து அந்த மிஷின்ல வச்சு வழக்கம் போல மிஷினை ஆன் பண்ணி என்னென்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் தன்னை மறந்து மயங்கிடுறான். அவனுக்கு எப்போதும் போல கெட்ட கனவு வருது. அதுல அவன் உடம்புல பெரிய டியூப் போட்டு கையில குத்தி வச்சிருக்காங்க. அவனோட வாய் வித்தியாசமா பயங்கரமா கம்பி மாதிரி க்ளோஸ் ஆயிருக்குது. அவன் ரொம்ப பதட்டத்தோட பாத்துக்கிட்டே இருக்கும்போது அவனை ஹென்னா கிஸ்டோட கை தடவிட்டு இருக்குது. அப்ப அவன் வாயிலிருந்து ரத்தம் கொட்டுது. அதோட கனவு கலைஞ்சு முழிச்சுக்கிறான். அப்பதான் அவன் ஹால்ல தரையில படுத்திருக்கான்னு அவனுக்கே தெரியுது. அவன் வீட்டு வாசல்ல ஆள் நடமாட்டம் தெரியுது. திரும்பி பார்க்கும்போது அவனோட சீக்ரெட் லேப் அப்படியே திறந்தே கிடக்குது. யாராச்சும் உள்ள வந்துட்டா இந்த மிஷினை பார்த்துட்டா மாட்டிக்குவோன்னு ஹீரோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு போய் மிஷின் கிட்ட போறான். அதை ஆஃப் பண்ண முயற்சி பண்ணும்போது அந்த மிஷினோட முக்கியமான வயர் கட் ஆயிடுது. அப்பதான் அவனுக்கு இந்த வைரஸ் காப்பி ஆகலங்கிற விஷயமே புரியுது. அவனுக்கு கையில ஊசி போட்ட இடம் செவந்து போய் வித்தியாசமா இருக்குது. ஹீரோ கண்ணாடிக்கு முன்னாடி உட்கார்ந்து அவன் கையை பார்த்து யோசனை பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கு இது என்ன ஏதுன்னு புரியாம ஒரு மாதிரி குழப்பமா இருக்குது. ஹீரோ ஆபீஸ்க்கு கிளம்பி கீழே வரான். அப்ப செக்ரட்டரி லேடி டிவில நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நியூஸ்ல ஹென்னாவை பத்தி பரபரப்பா பிளாஷ் நியூஸ் போயிட்டு இருக்குது. ஹென்னா கிஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சைனா போயிருந்ததாகவும் அங்கேருந்து அவங்களுக்கு இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டதாகவும் அதனால ஒரு வாரமா உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருந்த ஹென்னா திடீர்னு இறந்து போயிட்டதாகவும் சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஹீரோவை பார்த்ததும் செக்ரட்டரி உன்னை பாக்குறதுக்கு 2 பேர் வந்திருந்தாங்க. அதை சொல்றதுக்காக உன்னோட பிளாட்டுக்கு வந்து ரொம்ப நேரமா கதவு தட்டினேன். ஆனா நீ திறக்கவே இல்ல. அவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி நம்பரை கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஹீரோ அந்த நம்பரை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிறான். ஆனா அவனோட ஞாபகம் ஃபுல்லா ஹென்னாவோட மரத்து மேலேயே இருக்குது. ஹென்னா அந்த வைரஸால அஃபெக்ட் ஆகி இறந்து போனது உண்மைனா ஹீரோவா அந்த வைரஸை உடம்புல போட்டுக்கிட்டதுனால இன்னும் ஒரு வாரத்துல இறந்து போயிருவோமோன்னு பயம் வருது. அதுக்கப்புறம் எப்போதும் போல ஆர்பிட்ட பார்க்க பிளாக் மார்க்கெட்டுக்கு போறான். அங்க பிளாக் மார்க்கெட்டுக்கு வெளியே ஒரு பெரிய கியூ நின்னுட்டு இருக்குது. ஹென்னா இறந்து போயிட்டதுனால அந்த பிளாக் மார்க்கெட்ல ஹென்னாவோட மசில்ஸ்
வாங்கிட்டு போறதுக்காக அவ்வளவு கூட்டம் அலமோதிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கூட்டத்துல ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோ கிட்ட கஸ்டமரா வந்த ஹென்னாவோட தீவிரமான ஃபேன் யங் பாயும் நின்னுட்டு இருக்கான். அவன் ஹீரோவை பார்த்ததும் உணர்ச்சி வசப்பட்டு போமா, நேத்து நீ தானே அவங்களுக்கு ரத்தம் எடுக்க போன, அவங்களை இப்படி சாக விட்டுட்டியேன்னு கேட்டு கத்துறான். பொறுமையா அவனை சமாளிச்சுட்டு ஹீரோ உள்ள ஆர்வீட்டை பார்க்க போறான். அங்க ஆர்வீட்டு லேபுக்குள்ள ஏதோ ஒரு முக்கியமான வேலையா இருக்கான். ஹீரோ வெளியில இருந்தே ஆர்வீட் கிட்ட ஹென்னாவுக்கு என்னாச்சுன்னு கேக்குறான். அதுக்கு ஆர்வீட்டு ஹென்னா கீஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு குழந்தைய தத்து எடுக்கிற விஷயமா சைனா போயிருந்தப்போ அவங்க ஏதோ ஒரு வைரஸால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா இந்த வைரஸ் எப்படி அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. இது ஏதோ சதி வேலைன்னு பேசிக்கிறாங்க. அவங்க சைனாவில இருந்து திரும்பி வந்ததுல இருந்து உடம்பு சரியில்லாம படுத்தே கிடந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு இன்னைக்கு காலையில இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு ஹீரோ கேக்குறான். அது என்னோட தொழில் ரகசியம், அதனால என்னால அதை உன்கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஆர்விட் கதவை திறந்துட்டு ஹீரோ உள்ள கூப்பிட்டு பேசுறான். அப்போ ஹீரோ அவங்கிட்ட என்ன எப்படி இந்த வைரஸால அஃபெக்ட் ஆனாங்க, அது அவங்களுக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு, அதுக்கு என்ன மருந்துன்னு டீட்டெயிலா கேக்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு ஆர்விட் சொல்லிட்டு வேணும்னா உனக்காக ஹென்னாவோட மசில்ஸ் தரேன், அதை எடுத்துட்டு போன்னு சொல்லி கொஞ்சம் கட் பண்ணி கொடுக்குறான். அது ஹீரோ வாங்கும்போது ஆர்விட் ஹீரோவை பார்த்து என்னாச்சு ஏன் இவ்வளவு டல்லா இருக்கன்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ வழக்கமான விஷயம் தான், உடம்பு கொஞ்சம் சரியில்லை அவ்வளவுதான் சொல்லிட்டு அவன் ஆபீஸ்க்கு கிளம்புறான். அங்க ஆபீஸ்ல ஹென்னா கிஸ்டுக்காக ஒரு இரங்கல் நிகழ்ச்சியை நடத்துறாங்க. ஹென்னா அவங்க கம்பெனியோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய காரணமா இருந்ததுனால அவங்களோட இறப்பு அந்த கிளினிக்கு பெரிய பாதிப்புங்கிறதுனாலையும் அதை வெளிப்படுத்துற விதமா அவங்க இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க. அந்த நிகழ்ச்சியில ஓனர் ஹென்னா கிஸ்ட் ஒரு நல்ல பெண், அவங்க நமக்கு ஒரு பெரிய தூண் மாதிரி இருந்தாங்க, அவங்க இழப்பு ஈடு செய்ய முடியாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவனோட வேலை செய்யற எம்ப்ளாயிஸும் அவங்க பேசுறத கவனிச்சுட்டே இருக்காங்க. அப்போ ஒரு எம்ப்ளாயி ஹீரோ கிட்ட அந்த வைரஸ் எப்படி அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும், ஒருவேளை அவங்க சைனாவில் சாப்பிடும்போது வவ்வால் மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட் மூலியமா பரவி இருக்கலாம்னு சொல்றான். அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல கவுண்டர்ல இருந்து வைரஸை வாங்கிட்டு எல்லா எம்ப்ளாயிஸும் போறாங்க. அவங்க கேபினுக்கு போய் வழக்கமான வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோ வேலையை முடிச்சிட்டு திரும்ப வரும்போது டிவில பரபரப்பான நியூஸ் ஓடிட்டு இருக்குது. அவங்களோட மரணம் பல நாடுகளையும் ஒரு பெரிய இஷ்யூ ஆகி நியூஸ் சேனல் எல்லாத்துலயுமே அந்த நியூஸாவே ஓடிட்டு இருக்குது. ஹீரோ சைலண்டா இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்குள்ள இருக்கிற பீதி அதிகமாகுது. அதுக்கப்புறம் ஹீரோ ஆர்விட்ட பாக்குறதுக்காக பிளாக் மார்க்கெட்டுக்கு போறான். அங்க ஒரு கஸ்டமருக்கும் ஆர்விட்டுக்கும் நடுவுல ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது. அந்த கஸ்டமர் வாங்கிட்டு போன ஹென்னா கிஸ்டோட மசில்ஸ் ஃபுல்லா கருப்பா மாதிரி கெட்டு போய் இருக்கிறத காமிச்சு நீ என்ன வேற எதையோ கொடுத்து ஏமாத்திருக்கான்னு சொல்லி அந்த கஸ்டமர் சண்டை போறாரு. நீங்க ஒருவேளை அழுக்கா இருந்த டேபிள் இதை வச்சிருப்பீங்க, அதனாலதான் இவ்வளவு அழுக்கா இருக்குதுன்னு ஆர்விட் சொல்றான். ஆனா அவரு நான் ஹென்னா கிஸ்டோட மிகப்பெரிய ஃபேன், அதுக்குண்டான மரியாதையோட தான் நான் அதை பத்திரமா வச்சிருந்தேன், என்னோட பிளேட் ரொம்ப சுத்தமா தான் இருந்துச்சுன்னு சொல்றாரு. அதை பார்க்கும்போது ஹீரோவுக்கு ஒரு விஷயம் புரியுது, ஹென்னா கிஸ்டோட வைரஸ் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கும், நிச்சயமா இந்த வைரஸ் டேஞ்சர் தான் புரிஞ்சுக்கிறான். இதுக்கு மேல லேட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்றான். அந்த கஸ்டமர் போனதுக்கு அப்புறம் ஹீரோ ஆர்விட் கிட்ட தனியா பேசுறான். நான் ஹென்னா கிஸ்டோட உடம்புல இருந்து ரத்தம் எடுக்க போனப்போ எனக்கும் அந்த ரத்தத்தை உடம்புல போட்டுக்கிட்டேன், அதுல இருந்து தான் எனக்கு உடம்பு சுத்தமா சரியில்லை, உனக்கு தான் ஹென்னாவை பத்தி எல்லா விவரமும் தெரியும்ல, இது என்ன வைரஸ்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறான். அது மட்டும் இல்லாம என்னோட மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால இந்த வைரஸ் என்னால காப்பி பண்ண முடியல, அதனால தான் இன்னைக்கு என்னால உனக்கு எதுவுமே கொடுக்க முடியலன்னு சொல்றான். அப்ப ஆர்விட்டு உன்னோட மிஷின் சரியில்லை அவ்வளவுதானே, கவலையை விடு, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி ஹீரோவை ஒரு ரகசியமான இடத்துக்கு கூட்டிட்டு போறான். ஹீரோ உள்ள கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல நிக்க சொல்லிட்டு இங்கேயே வெயிட் பண்ணு, நான் ஒரு முக்கியமான ஆளை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ரைட் சைட்ல இருக்கிற ஒரு ரூமுக்கு போறான். அப்போ ஹீரோக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிற ரூம்ல இருந்து ஒரு வித்தியாசமான சவுண்ட் வருது. என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோ பொறுமையா அந்த ரூம்குள்ள போறான். அங்க ரூம்குள்ள ஒரு ரெட் கலர் ஸ்கிரீன் இருக்குது. அந்த ஸ்கிரீனோட இன்னொரு சைட்ல இருந்து ஒரு பொண்ணோட குரல் கேக்குது. ஹீரோ பதட்டத்தோட அந்த ஸ்கிரீனை மூவ் பண்ணி பாக்குறான். பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறான். அங்க ஒரு எல்இடி ஸ்கிரீன்ல ஹென்னாவோட வீடியோ கிளிப்பிங் ஓடிட்டு இருக்குது. அதுல ஹென்னாவை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு அவளை குடும்பப்படுத்துற மாதிரி இருக்குது. ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கும் போது ஆர்விட் அங்க வந்து ஹீரோ கூட்டிட்டு போறான். அவன் சொன்ன அந்த ஆளுகிட்ட கூட்டிட்டு போறான். அங்கதான் வில்லா இருக்கான். ஆர்விட் வில்லனை ஹீரோவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அதுக்கப்புறம் வில்லா அந்த ரூம்ல ஒரு பாக்ஸ் துணி போட்டு மூடி இருக்குது, அதை திறந்து காமிக்கிறான். அங்க ஹீரோ கிட்ட இருக்கிற மாதிரியே ஒரு மிஷின் இருக்குது. அதை பார்த்த ஹீரோ பிரமிச்சு போய் நிக்கிறான். அப்போ வில்லன் ஹீரோ கிட்ட உன்னோட மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், நீ இந்த மிஷினை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மிஷினை நான் ஓலண்ட் டெசர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ திருட்டுத்தனமா எடுத்துட்டு வந்தது, இதை நீ யூஸ் பண்ணிக்கோ, ஆனா அதுக்கு கூலியா நீ உன்னோட ரத்தத்தை எனக்கு கொடுக்கணும்னு கேக்குறான். ஹீரோவுக்கு அவங்க பிளான் என்னன்னு புரிஞ்சதும் வேகமா அங்கேருந்து வெளியே போக ட்ரை பண்றான். ஆனா அவனை வெளியே போக விடாம பாடி கார்ட்ஸ் அவனை ஸ்டாப் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹீரோவை பயங்கரமா அடிச்சு அவனை அமுக்கி உட்கார வச்சு வலுக்கட்டாயமா அவன் கையில இருந்து ரத்தத்தை எடுக்கிறாங்க. ஆர்விட் செஞ்ச துரோகத்தை நினைச்சு ஹீரோவுக்கு பயங்கரமா கோவம் வருது. எப்படியாவது அங்கிருந்து தப்பிச்சு போக மறுபடியும் ட்ரை பண்றான். மறுபடியும் அவங்க ஹீரோவை அடிச்சு கீழே தள்ளி அவன் கையில ஒரு ஹோல் மாதிரி ஆழமா ட்ரில் போட்டு அவன் ரத்தத்தை எடுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவன் ரோட்டோரத்துல தரையில கிடக்குறான். பொறுமையா தட்டு தடுமாறி எந்திரிச்சு ஒரு ஹோட்டலுக்கு போறான். அங்க டீ குடிச்சிட்டு இருக்கும் போது அவன் பக்கத்துல வந்து ஒரு ஆள் உட்கார்றான். அப்ப டிவில ஹென்னாவோட லேட்டஸ்ட் நியூஸ் ஓடிட்டு இருக்குது.
ஹீரோ அதை உன்னிப்பா கவனிச்சு பாக்குறான். அதுல ஹென்னாவோட பர்சனல் டாக்டர் அவளோட டெட் பாடியை பாக்குறதுக்காக ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு பக்கத்துல உட்கார்ந்திருந்த ஆளு ஹீரோவோட டென்ஷன் புரியாம ஹென்னா பத்தின நியூஸ பேசுறான். அதாவது ஹென்னா இறந்து போன அன்னைக்கு அவங்க இறந்து போனது கூட தெரியாம ஃபுல் நைட் அவளோட பாய் ஃப்ரெண்டு அவளோட டெட் பாடிக்கு பக்கத்திலேயே படுத்து தூங்கி இருக்கான். அதை கேட்டதுல இருந்து நான் தினமும் தூங்க போறதுக்கு முன்னாடி என்னோட ஒய்ஃப் உயிரோட இருக்காளா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் தூங்க போறான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இன்னொரு ஆளும் ஹீரோ பக்கத்துல வந்து உட்கார்றான். ஹீரோவுக்கு அடுத்த வலையில வசமா மாட்டிக்கிட்டோன்னு நல்லாவே புரியுது. இப்போ ஹீரோ இருக்கிற கண்டிஷன்ல அவனால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு புரியுது. ஹீரோவும் அந்த 2 பேரும் அந்த கடையை விட்டு வெளியே வராங்க. கடைக்கு வெளியே அவங்களோட கார் நிக்குது. 3 பேரும் அந்த கார்ல ஏறிக்கிறாங்க. ஹீரோ பயங்கர அப்செட்டா இருக்கான். அப்ப அந்த ஆளுங்கள்ல ஒருத்தன், நீ இவ்வளவு சுகமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, நீ நினைக்கிற மாதிரி அது டேஞ்சரான இடம் இல்ல, இப்போதைக்கு இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும், இதுக்கு மேல எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறது ஆர்டர், அதனால கவலைப்படாம வான்னு சொல்றாங்க. கார் சிட்டியை தாண்டி ஒரு காட்டு பாதைக்குள்ள போகுது. அங்க ரொம்ப தூரத்துக்கு அப்புறமா தனியா ஒரு பங்களா இருக்குது. அங்க போய் கார் நிக்குது. ஹீரோ மட்டும் இறங்கி அந்த பங்களாக்குள்ள போறான். அங்க ஹென்னா கிஸ்டோட அம்மா இருக்காங்க. அவங்க கூட ஹென்னாவோட பர்சனல் டாக்டரும் இருக்காரு. அவர் ஹீரோவை கம்ப்ளீட்டா மெடிக்கல் செக்அப் பண்ணி பாக்குறாரு. அவருக்கும் ஹீரோவை அஃபெக்ட் பண்ணிருக்கிறது எந்த மாதிரி வைரஸ்னு புரியாம குழம்பி போறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ செக்அப்லாம் முடிஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹென்னாவோட அம்மா ஹீரோ ஒரு ரூம்குள்ள போக சொல்றாங்க. ஹீரோ அந்த ரூம்குள்ள நுழைஞ்சதுமே பயங்கரமா ஷாக் ஆகுறான். எந்த செலிபிரிட்டி ஹென்னா கிஸ்ட் இறந்து போயிட்டதான் நினைச்சு உலகமே பரபரப்பா பேசிட்டு இருக்குதோ அந்த ஹென்னா கிஸ்ட் உயிரோட இருக்கிறத பார்த்ததும் ஹீரோக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்குது. ஹென்னா படுத்து இருந்த தலையாணி மேல எல்லாம் ஒரே ரத்தமா இருக்கிறத ஹீரோ அப்பதான் நோட்டீஸ் பண்றான். ஹென்னா கிஸ்ட் கண்ணை திறந்து ஹீரோவை பார்த்து, நீ தான் கடைசியா என்கிட்ட இருந்து ரத்தத்தை எடுத்துட்டு போன, அதை நீ உனக்கு போட்டுக்கிட்டியான்னு கேக்குறா. ஹீரோ ஆமான்னு சொல்றான். எனக்கு நைட்ல பயங்கரமா கனவு வந்து முழிச்சுக்கிறேன். அப்போ பயங்கரமா இருமல் வருது. இரும்பும் போது பயங்கரமா ரத்தம் வர ஆரம்பிச்சிரும். இது மாதிரி உனக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கான்னு கேக்குறா. ஹீரோ எனக்கு இது மாதிரி எந்த சிம்டம்ஸ் இன்னும் தெரிய ஆரம்பிக்கலன்னு சொல்றான். அப்படின்னா நீ இன்னும் ஆரம்ப கட்டத்துல தான் இருக்க, சீக்கிரமா இதுக்கு மருந்து கண்டுபிடிச்சு சாப்பிட்டா நீ கியூர் ஆயிடுவேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹென்னாவோட அம்மா ஹீரோவை தனியா கூட்டிட்டு போய் பேசுறாங்க. அப்போ அவங்க ஹீரோ கிட்ட, இந்த வைரஸ் உங்க கிளினிக்ல இருந்து தான் ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது, அதை பண்ணுனது யாருன்னு கண்டுபிடிச்சாதான் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும், அப்படி கிடைச்சாதான் ஹென்னாவை எங்களால காப்பாற்ற முடியும், உன்னையும் காப்பாத்திக்க முடியும், அதை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ, என்னோட அபார்ட்மெண்ட்ல ஒரு மிஷின் இருக்குது, அது அந்த வைரஸை காப்பி பண்ணும்போது தான் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதை சரி பண்ணி கொடுங்கன்னு கேக்குறான். அதுக்கப்புறம் ஹென்னாவோட பர்சனல் டாக்டர் ஹீரோவை தனியா சந்திச்சு பேசுறாரு. அவர் ஹீரோ கிட்ட, இந்த வைரஸ் ஹென்னாவுக்கு செயற்கையான முறையில தயாரிக்கப்பட்டு அவளோட உடம்புல வேணும்னே செலுத்தப்பட்டிருக்கு, அதாவது ஏற்கனவே ஹென்னாவோட உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வைரஸை மாடிஃபை பண்ணி இந்த வைரஸை உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த வைரஸை அனலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா தயார் பண்ணியிருக்காங்க, அதனாலதான் உன்னோட மிஷின் ரிப்பேர் ஆகி இருக்குது. ஹென்னாவோட வைரஸ் எல்லாமே உங்களோட கிளினிக்கு தான் கொடுத்துருக்கோம். அப்படி பார்த்தா இந்த வைரஸ் உங்க கம்பெனில இருந்து லீக் ஆன ஏதோ ஒரு ஹென்னா கிஸ்டோட வைரஸ்ல இருந்து உருவாக்கப்பட்டதுதான். அது அங்கேருந்து லீக் பண்ணுனது யாரு, அது எந்த வைரஸ்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஹென்னா கிஸ்டோட தீவிரமான ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நானும் அப்படிப்பட்ட ஒரு ஃபேன் தான். எனக்கும் ஹென்னா கிஸ்ட் மேல ஒரு ஆழமான மோகம் இருக்குது. அதனால தான் அவ ஒவ்வொரு முறையும் அஃபெக்ட் ஆகும்போது அவளோட ஸ்கின்னை எடுத்து என்னோட ஸ்கின் மேல அப்ளை பண்ணிப்பேன்னு சொல்லி அவர் கையில இருந்த சட்டையை விலக்கி காமிக்கிறாரு. அவர் கை முழுக்க அங்கங்க ரெக்டாங்குலர் ஷேப்ல ஒவ்வொரு விதமான ஸ்கின் இருக்குது. அவர் ஹீரோ கிட்ட, நீயும் அவளோட வைரஸ் உடம்புல ஏத்திக்கிட்டேன்னா அவளோட சாவை ஷேர் பண்ற அளவுக்கு ஃபேனா இருக்கணும், இல்லைன்னா சாகிறதுக்காக நீ இப்படி பண்ணிருக்கணும், எது எப்படியோ இப்போ நீ இதை சீக்கிரட்டா கண்டுபிடிச்சா மட்டும்தான் உன்னையும் அவளையும் காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு. டாக்டர் ஹீரோ கையில ஒரு மருந்தை கொடுத்து, இப்போதைக்கு இதை சாப்பிடு, இது தற்காலிகமா உன்னை கியூர் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு. ஹீரோ அதை வாங்கிட்டு அன்னைக்கு நைட்டு அந்த பங்களாவிலேயே தூங்குறான். தூங்கிட்டு இருக்கும்போது வழக்கம் போல கெட்ட கனவு வந்து முழிச்சு பார்க்கும்போது அவனோட தலகாணி ஃபுல்லா ரத்தமா இருக்குது. ஆன்டிவைரல் மெடிசனை போட்டுக்கிட்டு ஹீரோ பொறுமையா வெளியே வந்து ஒரு ஸ்விமிங் பூல் பக்கத்துல நின்று தெர்மாமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கிறான். அடுத்த நாள் காலையில அவன் கொஞ்சம் நார்மலா எந்திரிச்சு வழக்கம் போல ஆபீஸ்க்கு போறான். அங்க கவுண்டர்ல இருக்கிற பொண்ணு கிட்ட ஹென்னாவோட கடைசி வைரஸ் ஹிஸ்டரி தெரியுமான்னு கேக்குறான். அதுக்கு அந்த ரிசப்ஷன்ல நிக்கிற பொண்ணு, அதுக்கு பேரு பெருமுடா ப்ளூ, அதை கொண்டு வந்து கொடுத்தது டெரிக் தான், ஆனா அதோட ஒரிஜினல் மிஸ்ஸிங்னு சொல்றா. அப்போ ஹீரோவுக்கு உள்ள ஏதோ ஒரு பொறி தட்டுது. அவன் வைரஸை வாங்கிட்டு வந்து கேபினுக்கு போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனோட கஸ்டமர் ஒரு லேடி அவங்கிட்ட வைரஸ் போட்டுக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சடனா சஃபர் ஆகுறான். ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டு நேரா ஆர்விட்டோட பிளாக் மார்க்கெட்டுக்கு போறான். அங்க எல்லாருமே வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஆர்விட் மட்டும் தனியா இருக்கிற நேரமா பார்த்து அவன் பின்னாடியில இருந்து பாஞ்சு கழுத்து கெட்டியா பிடிச்சிக்கிட்டு ஒரு ஊசியை காமிச்சு மிரட்டுறான். நீ இப்போ நான் கேட்கிற உண்மையை சொல்லலன்னா இதுல இருக்கிற என்னோட ரத்தத்தை உன் மேல இன்ஜெக்ட் பண்ணிடுவான்னு சொல்லி மிரட்டுறான். ஆர்விட் எல்லாத்தையும் சொல்றேன்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவங்கிட்ட, உங்ககிட்ட தானே டெரிக் அவனோட ஒரிஜினல் வைரஸை வித்தான்னு கேக்குறான். அதுக்கு ஆர்விட், என்கிட்ட டெரிக் எந்த வைரஸையும் விக்கலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வீக் ஆகுறான். அந்த கேப்பை பயன்படுத்தி ஹீரோவை அட்டாக் பண்ணி அவன் கையில இருந்த ஊசியை கீழே போட சொல்றான். ஹீரோவும் அதை கீழே போட்டுட்டு உடம்பு முடியாம போராடிட்டு இருக்கான். அப்ப ஆர்விட்டும், உங்ககிட்ட இருந்து எடுத்த ரத்தத்தை எங்களால காப்பி பண்ண முடியல,
அனலைஸும் பண்ண முடியல. அப்படி அது என்ன வைரஸ்னு உன்கிட்ட கேட்கலான்னு நாங்க தேடிட்டு இருந்தோம். ஆனா நீ இப்போ என்கிட்ட கேட்கறத பார்த்தா உனக்கே அது தெரியலன்னு புரியுது. நீ இப்போ எங்களுக்கு தேவையில்லை, இங்கேருந்து போயிருன்னு சொல்றான். டெரிக் கண்டிப்பா அந்த ஒரிஜினலை ஆர்விட் கிட்ட விக்கலன்னு ஹீரோ உறுதிப்படுத்திக்கிறான். அதுக்கப்புறம் நேரா டெரிக்கோட வீட்டுக்கு போறான். வீடு பூட்டி இருக்குது. யாரும் பாக்குறாங்களான்னு கவனிச்சுட்டு கதவுல இருக்கிற கண்ணாடியை உடைச்சிட்டு கையை உள்ள விட்டு கதவு திறந்துட்டு உள்ள போறான். உள்ள பவர் இல்லாம வீடே இருட்டா இருக்குது. அங்க டேபிள் மேல இருந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறான். அந்த வீட்டுல ஒரு மிஷின் இருக்குது. ஹீரோ அந்த மிஷினை தரவா செக் பண்ணும்போது அந்த மிஷினுக்குள்ள ஒரு ரகசியமான இடத்துல ஒரு வைரஸோட சாம்பிள் இருக்குது. அதையும் எடுத்து வச்சுக்கிறான். அப்போ அந்த வீட்டுக்கு அடுத்த அபார்ட்மெண்டோட செக்யூரிட்டி வராரு. அவர் கண்ணுல படாம ஹீரோ ஒளிஞ்சு உட்கார்ந்துக்கிறான். கதவு திறந்திருக்கிறதுனால சந்தேகப்பட்டு அவர் உள்ள வந்து லைட் அடிச்சு தேடி பாக்குறாரு. அப்போ ஹீரோ கைய முகத்துல வச்சு மறைச்சுக்கிட்டு எந்திரிச்சு வரான். அவனை பார்த்து அவர் பயங்கரமா பயந்து போய் நிக்கிறாரு. அந்த பயத்தை பயன்படுத்திக்கிட்டு ஹீரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறான். ஹீரோ அந்த லெட்டர்ஸையும் வைரஸையும் செக் பண்ணி பார்க்கும்போதுதான் டெரிக் அந்த வைரஸை ஓல் அண்ட் டெசல் கம்பெனிக்கு வித்துட்டான்னு புரியுது. விசாரிச்சு பார்க்கும்போது ஓல் அண்ட் டெசல் அந்த வைரஸை மாடிஃபை பண்ணி புதுசா ஒரு வைரஸை கண்டுபிடிச்சி அதுக்கு பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை ஹென்னா கிஸ்டோட உடம்புல செலுத்திட்டு அதை அவங்களே எடுத்துட்டு போய் பெருசா பணம் சம்பாதிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. லூகாஸ்க்கு காம்படிஷனா வரணும்னு தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா ஹென்னா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அவங்க பிளான் ஒர்க் அவுட் ஆகலன்னு புரிஞ்சுக்கிறான். இந்த விஷயத்தை ஹென்னாவோட பர்சனல் டாக்டருக்கு தெரியப்படுத்திட்டு ஹீரோ வீட்டுக்கு வரான். அவன் வீட்டுல வரும்போது செக்ரட்டரி வெளியே உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு டிவில ஹென்னா கிஸ்டோட இறுதி சடங்கு காமிச்சாங்க. அதை பார்த்து ரொம்ப அழுதுட்டேன்னு ஃபீல் பண்ணி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்த 2 பேர் மறுபடியும் வந்து ஒரு பார்சலை கொடுத்துட்டு போனதா சொல்லி பார்சலை ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோ பொறுமையா வீட்டுக்குள்ள போய் அந்த பார்சலை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுக்குள்ள அவனோட மிஷினை சரி பண்றதுக்கான ஒயர் இருக்குது. அதை போட்டு அவனோட மிஷினை சரி பண்ணி டெரிக் வீட்ல இருந்து ஹீரோ கொண்டு வந்த பெர்முடா ப்ளூவோட காப்பியை யூஸ் பண்ணி ஹீரோ நிறைய காப்பி எடுத்து வச்சுக்கிறான். அதை அடுத்த நாள் கொண்டு போய் டாக்டர் கிட்ட கொடுத்துறான். டாக்டர் அதை அனலைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ மறுபடியும் ஹென்னா கிஸ்ட போய் பாக்குறான். அப்போ ஹென்னா கிஸ்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. ஹீரோ அவ தலகாணியில இருக்கிற ரத்தத்தை தொட்டு பாக்குறான். அப்போ திடீர்னு ஹென்னா கிஸ்ட் ரொம்ப சஃபர் ஆகி ரத்தமா வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ திரும்ப வீட்டுக்கு வரான். அவனோட வீடு திறந்து இருக்குது. ஷாக் ஆகி உள்ள வந்து பார்க்கும்போது வீடு முழுக்க பொருள் எல்லாம் கலைஞ்சு போய் கிடக்குது. என்னாச்சுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ரூம்குள்ள இருந்து 2 பேர் மாஸ்கோட வெளியே வர்றாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோ ஒரு ரூம்ல தனியா பெட்ல படுத்திருக்கான். அப்ப அவனுக்கு வழக்கம் போல ஒரு கெட்ட கனவு வருது. கனவு கண்டு கண்ணு முழிக்கும் போது அவன் ஒரு ரூம்ல தனியா படுத்திருக்கிறத தெரிஞ்சுக்கிறான். அவன் ரொம்ப வீக்கா இருக்கான். எப்படியோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறான். அப்ப அவனுக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த வாய்ஸ் ஹீரோ கிட்ட, நீயும் ஹென்னா கிஸ்டும் ஒரே வைரஸால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க இந்த வைரஸால அஃபெக்ட் ஆன ஒரு வாரத்திலேயே இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி நீயும் அஃபெக்ட் ஆகி இன்னையோட ஒரு வாரம் முடிய போகுது. ஹென்னா கிஸ்ட் எப்படி இறந்து போனாங்கிற மர்மம் இந்த மக்கள் மனசுல இன்னமும் இருக்குது. இப்போ உன்னோட இந்த ரூம்ல கேமராவை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். நீ சாக போறத வீடியோவா எடுத்து இப்படித்தான் ஹென்னா கிஸ்டும் இறந்து போனாங்க, அவங்களோட கடைசி நிமிஷங்கள் இதுதான் சொல்லி காமிக்க போறோம். கடைசியா உன்னோட மனசுல இருக்கிறதெல்லாம் மனசு விட்டு பேசுன்னு சொல்லுது. அதை கேட்ட ஹீரோ எந்திரிச்சு போய் அந்த ரூம் கதவை திறக்க ட்ரை பண்றான். ஆனா அவனால அதை திறக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஹீரோ ரொம்ப வீக் ஆகி ரத்தமா தரையிலேயே வாமிட் பண்றான். அப்போ ஒரு 3 பேர் கதவை திறந்துட்டு உள்ள வர்றாங்க. அவங்க எல்லாருமே ஹீரோவோட வைரஸ் அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்காக பயங்கர சேஃபா ட்ரெஸ் பண்ணிட்டு முகத்துக்கு ஃபுல்லா மாஸ்க் போட்டுட்டு வர்றாங்க. எப்படியாவது வெளியே தப்பிச்சு போயிடலான்னு ஹீரோ அப்பவும் ட்ரை பண்றான். ஆனா அவனால அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போக முடியல. அப்பதான் வில்லன் உள்ள வர்றான். ஹீரோ அமைதியா பெட்ல உட்கார்ந்துருக்கான். வில்லன் பயங்கர வில்லத்தனமா ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கான். ஹென்னா கிஸ்ட் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட வைரஸ்க்கும் மசில்ஸுக்கும் அவங்க ஃபேன்ஸ் கிட்ட இருந்து பயங்கரமா டிமாண்ட் அதிகமாயிருச்சு. அவங்களோட கடைசி வைரஸ் கிடைச்சா இந்த நேரத்துல பயங்கரமா காசு சம்பாதிக்க முடியும்னு நினைச்சுதான் உன்னோட ரத்தத்தை எடுத்து காப்பி பண்ணி பார்த்தோம். ஆனா அது காப்பி ஆகல. அதனாலதான் இந்த பிளான். உன்னோட மரணத்தை வச்சுதான் நாங்க இங்க காசு பார்க்க போறோம்னு சொல்லிக்கிட்டே எந்திரிச்சு போய் வேற பக்கமா பார்த்து பேசிட்டு இருக்கான். அப்போ சைலண்டா எந்திரிச்சு வந்து வில்லனோட வாயிலேயே அவனோட ரத்தத்தை இன்ஜெக்ட் பண்ணி விடுறான். அதுக்கப்புறம் அங்கிருந்து தட்டு தடுமாறி வெளியே வரும்போது நிறைய பேர் அவனை சுத்து போறாங்க. அப்போ ஹீரோ கிளவரா ஒரு நர்ஸை பிடிச்சி அவ கழுத்துக்கு நேரம் அவன் கையை காமிச்சு கோடு போட்டுருவான்னு சொல்லி மிரட்டி அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறான். தப்பிச்சு நேரம் அவன் ஓல் அண்ட் டெஸ்டர் கம்பெனிக்கு போறான். அவங்க கூட ஒரு டீல் பேசுறான். நீங்க பண்ணுன அத்தனையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால இப்போ நம்ம ஒரு டீலிங்க்கு வருவோம்னு சொல்றான். அவங்களும் வேற வழி இல்லாம சம்மதிக்கிறாங்க. அது என்னன்னா ஹீரோ ஆர்விட் நடத்தி இருந்த செல் கார்டன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஹென்னா கிஸ்டோட செல்ஸ் மூலியமா செயற்கையா ஒரு கையை உருவாக்கி சேல்ஸ் பண்றான். அதை இனிமே ஹென்னா கிஸ்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். வைரஸ் அந்த செயற்கையான கையில ஏத்தி அதை வச்சு மக்களுக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ தான் முழு பொறுப்புன்னு சொல்லி ஓல் அண்ட் டெஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அங்கேருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் கடைசியா நான் பணக்காரனாக வழியை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆர்டிபிஷியல் கையில கத்தியால கீறி அதுல இருந்து வர ரத்தத்தை குடிக்கிறான். அப்ப அந்த மிஷினுக்குள்ள காமிக்கிறாங்க. அதுக்குள்ள ஹென்னா கிஸ்ட் ரொம்ப செதஞ்சு போன முகத்தோட படுத்திருக்கா. அதுல இருந்து ஹென்னா கிஸ்ட காப்பாற்ற முடியலங்கிறது நல்லாவே தெரியுது. அவளோட உடம்பு அடக்கம் கூட பண்ணாம அதுல இருந்தே செல்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றதோட இந்த
படம் முடியுது. எனக்கு இந்த மாதிரி படம்லாம் வேணாம், ஜாம்பி படம் தான் வேணுங்கிறவங்களுக்காக ஸ்கிரீன்ல ஒரு வீடியோ அட்டாச் பண்றேன். இந்த படத்துல ஒரு சின்ன பொண்ணு பாதி மனுஷனாகவும் பாதி ஜாம்பியாகவும் இருக்கும். படம் வேற லெவல்ல இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.